இன பாருங்கோ, உங்கள ஒரு நிமிஷம் கற்பனை செய்து பார்க்க சொல்றேன். நீங்க ஒரு பெரிய சரக்கு கப்பல்ல உறைஞ்சு போற குளிரான ஒரு இரும்பு தட்டுக்கு மேல இருக்கிறீங்க. சரியான குளிர் அந்த இடத்துல. ஓம், சுத்தி வர கடல். அந்த இரும்பு தளத்துல எந்த வசதியும் இல்ல. வெறும் பழைய பேப்பர்களை விரிச்சு போட்டு உங்கள மாதிரியே உயிரை கையில பிடிச்சுக்கொண்டு கிட்டத்தட்ட 2000 சனம் படுத்திருக்கு. 2000 பேரு ஒரு சரக்கு கப்பலுக்குள்ள. சரியா சொன்னீங்க. இது ஏதோ ஒரு உல்லாச பயணம் இல்ல. உங்கள வீடு வாசலை எல்லாம் விட்டுட்டு உடுத்த உடுப்போட 3 இரும்பு பெட்டிகள், சில சாக்கு பொட்டலங்கள், ஏன் ஒரு கிளிக்கூண்டோட தப்பி வந்திருக்கிறீங்க. ஆட, கிளிக்குண்டோடையா? ஓம், உங்களை சுத்தி உங்களோட சனத்தின் ராகிச் சத்தம் மட்டும்தான் கேக்குது. நீங்க அனுப்புன தரவுகளை வாசிக்க இந்த ஒரு காட்சி தான் என் மனசுக்குள்ள நெடுகலம் வந்து கொண்டே இருந்துச்சு. உங்களுக்காகவே பல தரவுகளை வாசித்து அலசி ஆராய்ந்து நாங்க கொண்டு வந்திருக்கிற இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஓம், இன்னைக்கு நாங்க கதைக்க போற சங்கதி மிக முக்கியமானது. கட்டாயமா. 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் கலவரத்துல பாதிக்கப்பட்டு கொழும்பிலிருந்து காங்கேசனத்துறைக்கு, அதாவது யாழ்ப்பாணத்துக்கு, அந்த லங்கா ராணி என்ற சரக்கு கப்பல்ல போன அகதிகள் என்ற உண்மை பதிவு தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஈரோஸ் அமைப்பால வெளியிடப்பட்ட நூல். ஓம், அருளர் எழுதின இந்த லங்கா ராணி நாவல் மூலமா ஒரு முழு தலைமுறை என்ற அரசியல் சிந்தனை இப்படி அடியோடு மாறிச்சென்றதுதான் நாங்க ஆழமா பார்க்க போறோம். சும்மா பகிடிக்கு கதைக்கிற விஷயம் இல்லை இது. நீங்க அனுப்புன இந்த நாவல வெறுமனே ஒரு அகதி கப்பலின் கதை என்று நாங்க சுருக்கிட இயலாது. அப்ப வேற எப்படி பார்க்கறது இத? இது அந்த 1977ஆம் ஆண்டில இருந்த ஒட்டுமொத்த இலங்கை தமிழ் சமூகத்தின்ற ஒரு குறுக்குவெட்டு தோற்றம், ஒரு மைக்ரோகாசம் என்று சொல்லலாம். குறுக்குவெட்டு தோற்றம் வடிவான வார்த்தை. இன்று நாங்க ஒரு விஷயத்த வடிவா தெளிவாக்கிக்கோணும். இந்த தேடலில் நாங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ ஆயுத போராட்டத்தையும் ஆதரிச்சு கதைக்கல. இல்ல, அது எங்க வேலையும் இல்ல. ஓம், ஆனா ஒரு வரலாற்று ஆவணமா இருக்கிற இந்த நாவலில சாதாரண சனத்தின்ற மனநிலை எப்படி மாறுச்சு, அவங்களோட வலிகள் எப்படி ஒரு பெரிய கோபமா உருவெடுத்துச்சு என்றத எந்த சார்பும் இல்லாம இருக்கிறபடியே பகுப்பாய்வு செய்ய போறோம். அதுதான் முக்கியமான சங்கதியும் கூட. நாங்க அந்த 1977 கலவரச் சூழலுக்குள்ளேயே போவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ, வீதியால யாழ்ப்பாணத்துக்கு போறதுங்கிறது உயிரை பணைய வைக்கிற விஷயம், பாதுகாப்பே இல்ல. அந்த நேரம் வீதிகள் முழுக்க கலவரக்காரர்கள் நின்றாங்க. கவனிக்கோணும், இது பயணிகள் கப்பல் இல்ல, ஒரு காகோ ஷிப். அதுல அகதிகளை ஏற்றி அனுப்புது. சரக்கு கப்பல்ல ஆக்களை ஏத்துறதேண்டா அதுல எந்த அடிப்படை வசதியும் இருக்காது. உண்மைதான். இந்த இடத்துல உந்த கப்பலை நான் ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி யோசிச்சு பாக்குறேன். வெளியில கலவரம் என்ற நெருப்பெரியுது, உள்ளுக்குள்ளே இந்த 2000 சனமும் அடைப்பட்டு கிடக்குது. மிகச்சரியான உருவகம், ஒரு பிரஷர் குக்கர் தான் அது. அந்த அழுத்தத்துல அந்த ஆக்களின் சமூக அடையாளங்கள் எல்லாம் எப்படி உருகி போச்சுன்றதுதான் இங்க ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? 100% உண்மையான விஷயம் அது. அந்த சரக்கு கப்பல் இப்படி ஒரு மினி இலங்கை தமிழ் சமூகமா மாறுச்சுன்றத அருளர் நாவல்ல மிக துல்லியமா படம் அடிச்சிருக்காரு. எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்ப பாருங்கோ, கொழும்பில பெரிய கோடீஸ்வர வியாபாரியா இருந்தவர், பெரிய அரசாங்க உத்தியோகம் பார்த்தவர், கொழும்பு பல்கலைக்கழகத்துல படிச்சவர், சாதாரண கூலி தொழிலாளி, இப்படி சமூகத்துல பல உயர்மட்ட அந்தஸ்துகள்ல இருந்த ஆக்கள் எல்லாரும் அந்த கப்பலுக்குள்ள வாராங்க. ஓம், உயிரை காப்பாத்திக் கொள்ள வாராங்க. அந்த கப்பலுக்குள்ள வந்த உடனே தங்களோட அடையாளங்கள் எல்லாம் இழந்துடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இப்ப இருக்கிற ஒரே அடையாளம் அகதி என்றது மட்டும்தான். அந்த இரும்பு தட்டுகளுக்கு மேல அவங்களோட பாரம்பரிய சமூக கட்டமைப்பு அப்படியே தகர்ந்து போயிடுதுன்னு சொல்றீங்க. கட்டாயமா. பெரிய முதலாளியும் சாதாரண கூலி தொழிலாளியும் ஒரே வரிசையில சாப்பாட்டுக்கு நிக்கிற அந்த சூழல். இது ஒரு வகையில் அவங்களோட சமூக ஏற்றத்தாழ்வுகள் உடைஞ்சு போனதுன்ற குறியீடு தான். ஓம், இதுக்குள்ள நாங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான சங்கதி இருக்கு. என்ன அது? இந்த கப்பல்ல பயணம் செய்யற ஆக்களுக்குள்ளேயே 2 வித்தியாசமான அரசியல் மனநிலைகள் எப்படி மோதிக்கொள்ளுது என்றுதான். அந்த பழைய தலைமுறைக்கும் புது தலைமுறைக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு தானே. சரியா சொன்னீங்க. ஒரு பக்கம் டாக்டர் நற்குளம் மாதிரியான ஆக்கள், இவங்க எந்த பிரதிபலனம் பார்க்காம அகதிகளுக்கு மருத்துவ சேவை செய்யறாங்க. அவருக்கு தன்னுடைய மக்களின் மேல அளப்பரிய அன்பிற்கு என்றது விளங்குது. அன்பிருக்கு. ஆனா அவர் அந்த பழைய மிதவாத அரசியல, அஹிம்சைய இன்னும் நம்புற ஒரு குறியீடு. அதாவது இது ஒரு தற்காலிகமான குழப்பம், சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் என்று நம்புறாரா? ஓம், எல்லாம் சரியாகிடும் என்று நினைக்கிற ஒரு மனநிலை. ஆனா அந்த இன்னொரு தரப்பு இருக்கிறாங்களே, சரவணன், குமார், தேவன் மாதிரியான பிடியில், இவங்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கு. முற்றிலும் வேற மாதிரி. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கொதிப்பு இருக்கு. இங்கதான் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு விளங்குது. பாருங்கோ,
இந்த குமாரண்ட பெடியன் ஒரு சட்டக்கல்லூரி மாணவன். கொழும்புல ஃபைனல் இயர் சட்டம் படிச்சு கொண்டிருந்தவன். சட்டம் படிக்கிற மாணவன் என்றா சாதாரண ஆள் இல்ல. ஆனா அந்த படிப்பு, அவன் படிச்ச சட்டம், இது எதுவுமே அவனையோ அவனது சனத்தையோ காப்பாற்றவில்லை என்ற ஒரு கடுமையான கோபம் அந்த இளைஞர்களுக்கு வருது. அவங்க அந்த பரீட்சைக்கான புத்தகங்களை தூக்கி எரிஞ்சிட்டு முகாம்களுக்கு வாராங்க. சட்டம் என்பது தங்களை காப்பாத்துற கேடயம் இல்ல, அது தங்களை அடிக்கிற தடி என்று அந்த பிடிகளுக்கு விளங்கிட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான். ஆனா ஒரு கட்டத்துல இந்த அகிம்சை, அரசியல் சாசன போராக்கங்கள் எல்லாம் முழுமையா செத்து போயிட்டதுன்னு அவங்க முடிவெடுக்கிறதுக்கு பின்னால இருக்கிற அந்த பொறிமுறை என்ன? அந்த பொறிமுறையை நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்றால் இத ஒரு பெரிய வரலாற்று பின்னணியோட இணைச்சு பார்க்க வேணும். நாவல்ல அருளர் அதை தெளிவா சொல்லியிருக்கிறாரா? ஓம், வடிவா சொல்லி இருக்கிறார். இந்த பெடியாள் என்ற கோபம் சும்மா ஒரு நாள்ல முளைச்சதில்ல. பல தசாப்தங்களா சேமிக்கப்பட்ட ஏமாற்றத்தின்ற வெடிப்பு அது. தொடர்ச்சியான ஏமாற்றங்கள். ஓம், ஒவ்வொரு தடவையும் மிதவாத தலைவர்கள் ஒரு அரசியல் ஒப்பந்தம் செய்வதும் பிறகு அது பெரும்பான்மைவாதத்தால கிழிக்கப்படுவதும் என்ற ஒரு தொடர்ச்சியான ஏமாற்ற வரலாறு அங்க இருக்கு. உதாரணமா எதை சொல்லலாம்? உதாரணமாக 1957ஆம் ஆண்டில வந்த பண்டா செல்வா ஒப்பந்தம். போடுங்கோ, எனக்கு ஒண்ணு வடிவா விளங்கல்ல. இந்த பண்டா செல்வா ஒப்பந்தம்ண்டா என்ன? அதுல அப்படி என்னத்தை எழுதி போட்டு பிறகு கிழிச்சாங்கன்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கோ. நல்ல கேள்வி. அப்போதைய பிரதமர் பண்டாரநாயக்கவுக்கும் தமிழ் மக்களின்ற தலைவர் செல்வநாயகத்துக்கும் இடையில கைச்சாத்தான ஒப்பந்தம் அது. அதுல என்ன அடிப்படை தீர்வு இருந்துச்சு? தமிழர்களுக்கு வடக்கு கிழக்குல ஒரு பிராந்திய சுயாட்சி, அதாவது ரீஜனல் கவுன்சில்ஸ் குடுக்கிறது தான் அதுன்ற அடிப்படை. ஆனா அதை குடுக்கலையே. இல்ல, அதுக்கு எதிரா பெரிய அளவில சிங்கள தேசியவாதிகளும் புத்த பிக்குகளும் கண்டியில போராட்டம் நடத்தினதால பண்டாரநாயக்கா அந்த ஒப்பந்தத்தை அப்படியே கிழிச்சு போட்டார். அட பாவமே, எழுதுறதும் கிழிக்கிறதும் தான் வேலையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு 1965ல டட்லி செல்வா ஒப்பந்தம் இண்டு இன்னொன்று வந்துச்சு. அதுவும் மாவட்ட சபைகளை குடுக்கறதா சொல்லிதான் எழுதப்பட்டுச்சு. அதுக்கும் அதே கதிதானா? ஓம், அதுவும் கிடப்புல போடப்பட்டுச்சு. அப்போ ஒவ்வொரு முறையும் பேசி தீர்க்கலாம், அகிம்சை வழியில ஒரு தீர்வு வரும் என்று மக்கள் நம்பேக்க, அந்த நம்பிக்கைய அரசு இயந்திரமே உடைச்சு போடுது. அதான் யதார்த்தம். அரச இயந்திரமே தங்களுக்கு எதிரா திரும்பும்போது தங்களை காப்பாற்றிக் கொள்ள எந்த சட்டமும் வராது என்ற உண்மை அந்த பிடிகளுக்கு உரைக்குது. அந்த சட்ட புத்தகங்களை குமார் தூக்கி எறியறான்டா, அதுக்கு அர்த்தம் தன்னை தொடர்ச்சியா நிராகரிக்கிற ஒரு சட்ட கட்டமைப்ப அவனும் நிராகரிக்கிறான்றதுதான். சரியா சொன்னீங்க. எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேணும் என்ற சிந்தனை அங்கதான் முழுமையா வடிவம் பெறுது. அதுவரைக்கும் ஒரு அரசியல் கோரிக்கையா மட்டும் இருந்த விஷயம் இந்த கப்பல் பயணத்துல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்குது. ஓ, தங்கள் கண் முன்னால தங்களது சனம் படுற கஷ்டத்தை பார்க்க பார்க்க அது ஒரு ஆயுத போராட்ட சிந்தனையா எப்படி மாறுது என்றதைத்தான் அந்த பெடியல் என்ற கோபம் காட்டுது. விளங்குது. ஆனா இன்னொரு முக்கியமான பக்கத்தையும் நாங்க பார்க்கணும். இந்த கப்பல்ல பயணம் செய்த ஆட்கள்ல எல்லாரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இல்ல, பல தரப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. மலையக தமிழர்களும், அதாவது தோட்டத் தொழிலாளர்களும் அதுல இருந்திருக்காங்கன்றத நாவல் மிக முக்கியமா பதிவு செய்யுது. முத்தையா என்ற ஒரு கதாபாத்திரத்தின் ஊடாக அருளர் இதை வெளிக்கொண்டு வராரு. முத்தையா கதாபாத்திரம் நெஞ்ச உழுக்கிற ஒரு பதிவு. எனக்கு என்னண்டா, இந்த மலையக மக்கள் கொழும்புல இருந்து ஏதோ யாழ்ப்பாணத்துக்கு தப்பி போறாங்களே, அவங்களுக்கு யாழ்ப்பாணத்துல என்ன வேர்கள் இருக்கு? உண்மையில அவங்களுக்கு யாழ்ப்பாணத்துல எந்த வேரும் இல்ல. அதுதான் இன்று இருக்கிற மிகப்பெரிய இருண்ட யதார்த்தம். அப்ப அவங்க எப்படி அங்க போறாங்க? வேற வழி இல்ல. கிட்டத்தட்ட 150 வருஷங்களுக்கு முந்தி 1830கள்ல பிரிட்டிஷ்காரங்களால தென்னிந்தியாவிலிருந்து தேயிலை தோட்டங்களுக்காக கூலிகளாக கொண்டு வரப்பட்ட ஆட்கள் அவங்க. அவங்களோட ரத்தம் தான் அந்த தேயிலை மலைகள்ல செழிப்பா நிக்குது. ஓம், அட்டை கடிக்க குளிர்ல விரைக்க அவங்க உருவாக்குன பொருளாதாரம் அது. ஆனா சுதந்திரத்துக்கு பிறகு அவங்களுக்கு என்ன கிடைச்சது என்று பாத்தீங்கண்டா அதிர்ச்சியா இருக்கும். கலவரமெண்டா எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க தான். ஆனா யாழ்ப்பாணத்து ஆட்களுக்காவது தப்பி போறதுக்கு சொந்த ஊர் என்று ஒரு இடம் இருக்கு. எங்கட ஊருக்கு போயிடுவோம் என்ற ஒரு ஆறுதல் இருக்கு. ஆனா இந்த மலையக மக்களுக்கு அப்படி ஒரு ஆறுதலே இல்லையே. இல்ல, இதுக்கு காரணம் அந்த 1964ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஷிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம்தான் அவங்கள நாடற்றவர்களாக்கினதா? ஓம், இந்த ஒப்பந்தத்தின்ற பொறைமுறையே நீங்க விளங்கிக்கோணும். 2 நாட்டு பிரதமர்கள் ஷிரிமாவோ பண்டாரநாயக்காவும் லால் பகதூர் சாஸ்திரியும் ஒரு அறைக்குள்ள இருந்து கொண்டு பல லட்சம் மனிதர்களின்ற தலையெழுத்த ஒரு பேப்பர்ல மாத்தி எழுதுனாங்க. அட, எந்த மக்களிடம் கேட்காமலையா? ஓம், கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேலான மலையக மக்களின்ற குடியுரிமைய பறிச்சு அவங்கள நாடற்றவர்களாக்கினாங்க. அதாவது ஸ்டேட்லெஸ்.
கொடுமை. கொஞ்ச பேரை இந்தியாவுக்கு நாடு கடத்த முடிவெடுத்தாங்க, கொஞ்ச பேருக்கு இலங்கை குடியுரிமை கொடுக்கறதா சொன்னாங்க. ஆனா பல லட்சம் பேர் எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லாம அப்படியே விடப்பட்டாங்க. நிசமாவே ஒரு பாரம் மனசுக்குள்ள வந்து இறங்குது. எந்த நிலத்துல 3 தலைமுறையா உழைச்சாங்களோ அதே நிலத்துல அவங்க அகதிகள். அதுதான் அந்த மக்கள் என்ற பெருந்துயரம். இப்ப 1977 கலவரம் வந்தப்போ கொழுங்குல இருந்து அவங்கள யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றி விடுறாங்க. ஆனா அங்க போய் அவங்க என்ன செய்வாங்க? தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிலத்துக்கு அகதியா துரத்தப்படுற ஒரு இரட்டை அவலம் இது. சரியான வார்த்தை, இரட்டை அவலம். இந்த நாவல் வெறுமனே சிங்கள தமிழ் என்ற இன முரண்பாட்டை மட்டும் பேசலை என்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். தமிழர்களுக்குள்ளேயே இருக்கிற வர்க்க முரண்பாட்டையுமா? ஓம், வர்க்க முரண்பாட்டையும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் இது எந்த பூச்சும் இல்லாம தோலுரிச்சு காட்டுது. முத்தையா மாதிரி ஆக்கள் அரச இயந்திரத்தால மட்டும் வஞ்சிக்கப்படல. சொந்த தமிழ் சமூகத்துக்குள்ளேயே தரம் பிரிக்கப்பட்டாங்களா? ஓம், அடித்தட்டு மக்களா தொடர்ச்சியா நசுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட வலி வடக்கு பகுதி மக்களின்ற வலியிலும் பார்க்க முற்றிலும் வித்தியாசமானது, ஆனா மிக ஆழமானது என்றத நாவலாசிரியர் அருளர் இன்று பதிவு செய்றார். இந்த கேடல்ல இது ஒரு மிக முக்கியமான கட்டம். சரி, இப்படி பல வழிகளை சுமந்து கொண்டு இந்த லங்கா ராணி கப்பல் 3 நாள் நரக வேதனைக்கு பிறகு ஒரு வழியா காங்கேசனத்துறை துறைமுகத்தை, அதாவது KKSஐ வந்தடையுது. 3 நாளா இரும்பு தட்டில படுத்து சரியான சாப்பாடு இல்லாம பயணம் செய்த சனம். ஓம், ஒரு அனிச்சையான பயத்தோட பயணம் செய்த மக்கள் எல்லாரும் ஒரு பெருமூச்சு விடுறாங்க. அப்பாடா, உசிரோட வந்துட்டோம் என்ற ஆறுதல் பெரிய ஆக்கள் என்ற முகத்துல தெரியுது. ஆனா அந்த பெடியான்ற மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு யோசிக்கிறீங்க? அதுதான் நான் கேட்க வந்தேன். அவங்களும் இதோட தப்பிட்டோம் என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்களா? அங்கதான் நாவல் என்ற உச்சக்கட்ட காட்சியே வருது. அவங்க கொஞ்சம் கூட நிம்மதியடையல. அப்ப என்ன நடந்துருச்சு? அந்த 600 மைல் பயணம் அவங்கள வெறும் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் கொண்டு வரல, அவங்களோட ஒட்டுமொத்த அரசியல் சித்தாந்தத்தையுமே ஒரு புது இடத்துக்கு கொண்டு வந்துட்டுது. சித்தாந்தம் முழுமையா மாறிச்சு என்று சொல்றீங்க? ஓம், கப்பல் துறைமுகத்தை அடைஞ்சதும் எல்லாரும் மூட்டை முடிச்சுகளோட கீழே இறங்க தயாராகிறாங்க. அந்த நேரத்துல சரவணன் என்ற அந்த இளைஞன் என்ன செய்றான் என்றதை கவனிங்க. என்ன செய்றான்? அவன் எதிர்பாராத விதமா தன்ற விரல ஒரு கண்ணாடியாலையோ அல்லது கூர்மையான பொருளாலையோ வெட்டி. பொறுங்க, விரல வெட்டுறானா? ஓம், வெட்டி அந்த விரல்ல இருந்து வார ரத்தத்தால அந்த கப்பலின்ற பெரிய இரும்பு சுவர்ல ஒரு வாசகத்தை எழுதுறான். இத கேக்க எனக்கு ஒரு மாதிரி சினிமாத்தனமான நாடகத்தனமான காட்சி மாதிரி தோணுது. உவமைக்காகவோ சினிமாவுக்காகவோ எழுதப்பட்டதில்லை இது. ஆனா அவங்க கடந்து வந்த அந்த 3 நாள் வலிய, அந்த துயரத்தை வச்சு பாக்க இது சும்மா ஒரு நாடகம் இல்லைன்னு எனக்கும் விளங்குது. அந்த பெடியாளுக்கு பேப்பர்ல, சட்டத்துல, எழுத்துக்கள்ல இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிட்டுது. பேப்பர்ல எழுதின ஒப்பந்தங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டதால ஒரு இரும்பு சுவர்ல அழியாத இரத்தத்தால எழுதுறான். என்னண்டு எழுதுறான் அவன்? ஈழ விடுதலை புரட்சிவாதிகள்னு எழுதுறான். அட, நீங்க சொன்ன அந்த பகுப்பாய்வு மிக துல்லியமானது. இது ஏதோ ஒரு தியேட்ரிக்கலான விஷயம் இல்ல. அந்த மனிதர்கள் என்ற உளவியல்ல தர்க்கம், அகிம்சை, பொறுமைன்றதெல்லாம் செத்து போச்சு. அது ஒரு மூர்க்கமான உடல் ரீதியான சத்திய பிரமாணமாக மாறுற தருணம் அது. சரியா சொன்னீங்க. அகதிகளாக கொழும்புல கப்பல்ல ஏறியவர்கள் புரட்சியாளர்களாக காங்கேசந்துறையில தரையிறங்கிய தருணம் அது. பெரிய ஒரு உளவியல் மாற்றம். இதுதான் நான் முதல்லே சொன்ன அந்த மாற்றம். தங்களை தற்காத்து கொள்ள இனிமேல் எந்த அரசும் வராது, எந்த சட்டமும் வராது, நாங்களே தான் எங்களை ரட்சிக்கணும்ன்ற முடிவுக்கு அந்த தலைமுறை வந்துட்டுதுன்றத காட்டுற ஆக சிறந்த குறியீடு அது. சும்மா பகிடிக்கு கரைக்கிற விஷயம் இல்லை இது. அந்த இரத்தம் தங்களை இனி இந்த உலகம் அகதியா பார்க்கக்கூடாது என்ற ஒரு ஆக்ரோஷமான பிரகடனமாத்தான் என்ன கண்ணுக்கு தெரியுது. ஓம், ஒரு முழு போராட்டத்தின்ற உளவியலையும் அந்த ஒற்றை காட்சியின் மூலம் ஆசிரியர் அருளர் அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார். வரப்போற பல தசாப்தகால ஆயுதப் போராட்டத்தின்ற முன்னறிவிப்பு அந்த இரும்பு சுவரில் எழுதப்பட்ட இரத்தம் என்று நாங்க சொல்லலாம் தானே? கட்டாயமா. எந்த ஒரு சமூகமுமே எடுத்த எடுப்பில ஆயுதத்தை தூக்குறதில்ல என்றத வரலாற்று ரீதியா இந்த நாவல் எங்களுக்கு புரிய வைக்குது. ஒரு நீண்ட அரசியல் ஏமாற்றமும் பாதுகாப்பற்ற தன்மையும் தான் ஒரு சமூகத்தை அப்படி ஒரு முடிவுக்கு தள்ளுது. அந்த இளைஞர்கள் கையில் இருந்த புத்தகங்கள் எப்படி ஏன் கீழே விழுந்துச்சு என்ற அந்த ஏன் என்ற கேள்விக்கான முழுமையான விடைதான் இந்த லங்காராணி கப்பல் என்ற பயணம். ஆமா, இந்த தரவுகளை எந்த சார்பும் இல்லாம வாசிச்சு பாக்குறப்ப வன்முறை எப்படி அடுத்த கட்ட வன்முறையை பெத்தெடுக்குது என்ற ஒரு சுழற்சியை நாங்க மிக தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியுது. 100% உண்மை. வடிவா விளங்குது.
நாங்க இவ்வளோ நேரம் கதைச்சதிலிருந்து எனக்கு ஒன்று நல்லா தெரியுது. நீங்க அனுப்புன இந்த லங்காராணி நாவல்ன்றது வெறும் ஒரு கப்பலின்ற பேரோ இல்லாட்டி ஒரு சரித்திர நாவல் என்ற தலைப்போ மட்டுமில்ல. ஒரு இனத்தின்ற வரலாறு. ஓம், அது ஒரு இனம் எப்படி தன்ற இருத்தலுக்காகவும் தற்காப்புக்காகவும் வேறு வழியே இல்லாம புதிய பாதைகளை தேட நிர்பந்திக்கப்பட்டுச்சு என்றதுக்கான ஒரு ஆழமான வரலாற்று ஆவணம். அந்த 3 நாள் பயணத்துக்குள்ள ஒரு சமூகத்தின்ற கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ம் எப்படி மோதி புதுசா ஒன்று பிறக்குது என்றத நாங்க முழுமையா பார்த்திருக்கோம். சரி, நாங்க இந்த தேடல் என்ற நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த தேடலை நிறைவு செய்யும் முதல் உங்களிடம், அதாவது இதை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடம் ஒரு கேள்வியை விடுகிறோம். ஒரு சிந்தனைக்கான கேள்வி. என்னன்னு யோசிக்கிறீங்க? வரலாறு என்பது வெறும் தேதிகளும் மாநாடுகளும் பெரிய அரசியல் தலைவர்கள் இருட்டறைக்குள்ள இருந்து கொண்டு கையெழுத்து போடுற ஒப்பந்தங்களும் மட்டும்தானா? இல்ல, அதற்கு மேலானது. அல்லது இன்னைக்கு நாங்க இந்த லங்காராணி நாவல்ல வாசிச்சது போல தங்களோட செல்லப்பிராணியை விட்டுட்டு வர மனசில்லாம அழுத அந்த பெண்ணின்ற கண்ணீர்லையும், எந்த ஊருக்கு போறோன்னே தெரியாம கப்பல்ல நின்ன அந்த முத்தையா என்ற மலையக தொழிலாளின்ற நிராதரவான வலிலையும், பேப்பர்ல எழுதின சட்டங்களை நம்பி ஏமாந்து கடைசில இரும்பு சுவர்ல தன்ற ரத்தத்தாலேயே ஒரு புதிய சரித்திரத்தை எழுதின அந்த இளைஞன் சரவணன் என்ற கோபத்திலையும் இருந்துதான் உண்மையான வரலாறு எழுதப்படுகிறதா? மிக ஆழமான கேள்வி அது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் உங்களை இன்னொரு தேடல்ல சந்திக்கிறோம். அது வரைக்கும் போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.